வணக்கம் பிரான்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி 6வது மாதம் 2024 புதன்கிழமை நடைபெறுது. 50-50 ட்ரா நடைபெறுது. 99வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ஒரு ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் இப்போது நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாள் செவ்வாய்க்கிழமை வந்த ரிசல்ட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 637 ரிசல்ட்டு வந்திருக்கு. நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் அப்படியே எல்லா நம்பருமே உல்டா ஆகிருக்கு. ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. நீங்களே பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா ஆல் போர்டு கொடுத்ததில் 9-7 வர்றதுக்கு 1000% வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரியே நமக்கு 7ஆம் நம்பருங்கிறது சி போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. நம்ம கொடுத்த ஆல் போர்டு நம்பரில் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு நம்பர் கொடுத்ததுலையே நீங்கள் பாருங்கள் நம்ம என்ன கொடுத்துருக்கோங்கிறத. நம்ம பார்த்திங்கன்னா போர்டு நம்பர் கொடுத்ததில் அப்படியே நமக்கு 2 போர்டு மாறிடுச்சு. ஏ போர்டு எடுத்தது பி போர்டுக்கும், பி போர்டு எடுத்தது ஏ போர்டுக்கும் மாறிடுச்சு. சி போர்டில் நம்ம 7ங்கிறது வினிங் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 637 நல்ல ஒரு ரிசல்ட்டு தான். நம்ம 3ஆம் நம்பர்லாம் வரும்னு சொல்லி டார்கெட் பண்ணி தான் எடுத்திருந்தோம். ஏ போர்டு எடுத்திருந்தோம், அது பி போர்டு வந்துருச்சு. பி போர்டு 6 எடுத்திருந்தோம், அது ஏ போர்டு போயிடுச்சு. அப்படியே போர்டு மாறிடுச்சு. பாட்ஸுலையும் நமக்கு டெஸ்ட்டு மிஸ்ஸு 634ன்னு நான் பாட்ஸில் எடுத்திருக்கேன். வந்த ரிசல்ட்டு 637. நீங்களே பாருங்கள். அதாவது நம்ம எடுத்திருந்த பாக்ஸில் பிசி பாஸ் ஆகிருக்கு. 6ங்கிறது நம்ம கீழே எடுத்திருந்தோம். பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு 437ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கும். இதில் நமக்கு பிசிங்கிறது 37ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வின்னிங் தான். பார்த்திங்கன்னா இந்த ஒரு கெஸ்ஸிங் நம்ம பாக்ஸில் கொடுத்ததில் பிசியில் 37ங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நம்ம கீழே கொடுத்த 6 மேலே ஏற்றி 4க்கு பதிலாக 6 கொடுத்து நம்ம பாக்ஸ் கொடுத்துருந்தோம்னா நமக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். வேணால் டெஸ்ட்டு மிஸ் ஆகிருச்சு. சரி, ஓகே. இப்போது நம்ம அடுத்த நாள் நடைபெறக்கூடிய 50-50 ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமை நடக்கக்கூடிய ட்ராவுக்கு தான் இப்போது ஏ போர்டு நம்பர், பி போர்டு நம்பர், சி போர்டு நம்பர் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்பர்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்து இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டைம் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 9-1 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. இல்லாட்டி பி போர்டில் 4 வர்ற மாதிரி நம்மளுடைய கணக்கில் கிடச்சிருக்கு. சி போர்டில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பருங்கிறது நமக்கு பெண்டிங் நம்பர்ஸாக இருக்குது. அதனால் சி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி 1 வர்றதுக்கு சி போர்டு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு போர்டுக்கு 2 நம்பர் தான் எடுத்திருக்கோம். பி போர்டில் மட்டும் நமக்கு 2 வர்ற மாதிரியும் ஒரு கணக்கு கிடச்சிருக்கு. அதனால் நான் பி போர்டில் மட்டும் ஒரு 3 நம்பர் நான் எடுத்திருக்கேன். 0, 2, 4. ஏ போர்டில் 9, 1, சி போர்டில் 6, 1ன்னு எடுத்திருக்கேன். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு வைக்கிற நம்பர்கள் நம்ம கொடுத்துருக்கிற ஒவ்வொரு போர்டு நம்பர்ஸையுமே மேட்ச் பண்ணி விளையாடுங்க. 100% ரெகுலராகவே நீங்கள் வின்னிங் எடுக்கணும். ரெகுலராக நான் உங்களுக்கு வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆர்டருக்கு பண்ணி நம்மளுடைய சேனலில் நம்ம ரெகுலராக கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ட்ராவாக தான் நடைபெறுது. 50-50 ட்ரா. இந்த ஒரு ட்ராவுக்கு நமக்கு ஃபஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 20 ட்ராவுக்கு விடாமல் வின்னிங்கெல்லாம் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய கெஸ்ஸிங்கை ஃபஸ்ட்டில் இருந்து வாட்ச் பண்ணக்கூடிய அனைத்து நம்பர்களுக்குமே தெரியும். இந்த ஒரு ட்ராவுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து நடந்த ட்ராவுக்கெல்லாம் தொடர்ந்து வின்னிங் கொடுத்துருக்கோம். 4 நம்பருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியெல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம
புதன்கிழமை நடைபெறக்கூடிய ஆல் போர்டு நம்பர்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா 91 வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டு வந்து 9ஐயும் 1ஐயும் 100% ஸ்ட்ராங் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பராக எடுத்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகாதுன்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா பாக்ஸு நம்பர்ஸில் எந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 951 பாட்ஸுன்னு சொல்லி எடுத்திருக்கேன். பாட்ஸில் வைக்கிற நம்பர்களுக்கு 951 பாட்ஸு, 794 ஒரு பாட்ஸு, 196 இதை ஒரு பாட்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது கலப்பு நம்பர்ஸாகவும் ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்கும்னு சொல்லி தான் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக எடுத்திருக்கேன். பாட்ஸில் வந்து நான் 3 நம்பர் தான் எடுத்திருக்கேன். அதிகமான நம்பர்லாம் நான் கொண்டு வரல. 951, 794, 196 பாட்ஸு. இந்த 3 நம்பரையுமே நம்ம எடுத்திருக்கிற பாட்ஸ் நம்பர் வந்து 3 நம்பருமே ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் இருக்குது. ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த 50-50 ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் கண்டிப்பாக 100% வின்னிங் கிடைக்கும் சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் 1694 அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் விட்டு நமக்கு ஒரு கலப்பு நம்பர்ஸாகவும் ஒரு பெஸ்ட் நம்பர்ஸாகவும் வரையில் எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத தான் நம்ம இப்போது பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க, 100% உங்களுக்கான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 96, 91, 15, 51, 16, 94 அப்படின்னு சொல்லி நம்பர் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம வந்து அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொண்டு வராமல் கம்மியான நம்பர்ஸாக தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டு நம்பர்ஸில் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர் வந்து 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு 106, 851ன்னு வர்ற மாதிரியும் ஒரு நம்பர் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 851ங்கிறதையும் நீங்கள் ஒரு நம்பர் வந்து ப்ளே பண்ணலாம். ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் நம்ம ரெகுலராகவே கொடுக்கணும். கண்டிப்பாக வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் மேட்ச் பண்ணி வைங்க. 416, 926, 851, 106 அப்படின்னு சொல்லி நம்பர் எடுத்திருக்கோம். 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்காம கம்மியான நம்பர்ஸாகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் மட்டுமே தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சொல்லுறேன், 100% உங்களுக்கான வின்னிங் எப்போதுமே மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் எடுத்திருக்கேன். இந்த ஒவ்வொரு நம்பர்ஸையுமே வந்து 961, 951 எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி வைக்கலாம். பார்த்திங்கன்னா இதை விட்டால் உங்களுக்கு 916ன்னு ஒரு நம்பர் வர்ற மாதிரியும் கணக்கில் வந்திருக்கு. மேட்ச் பண்ணி வைங்க, 100% உங்களுக்கான வின்னிங் கிடைக்கும் சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். 024 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம வந்து மொத்தம் 8 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கோம். 024, 916, 961, 951 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். 3 நம்பர் விளையாடுற நம்பர்கள் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து வர்றதுக்கான வந்து வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து அதிகமான நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வர கிடையாது, கம்மியான நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். நீங்கள் மேட்ச் பண்ணி வைங்க, 100% கண்டிப்பாக வின்னிங் கிடைக்கும் சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா அதே மாதிரி 81, 94, 81, 94, 29, 21, சி போர்டு 6 வந்து நமக்கு, பி போர்டில் 0 வந்து, ஏ போர்டில் 9 வந்து,
உள் நம்பர் நமக்கு 5க்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் 5க்கு நம்ம 0னே எடுத்துக்குவோம். அப்போது 09 06 81 94 29 21ன்னு எடுத்திருக்கோம். 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் நம்ம 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக இந்த நம்பர்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மேட்ச் பண்ணி வைங்க, கண்டிப்பாக வெற்றி இருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்த அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.